introduce our team today. We have our distinguished senior cardiac interventional cardiologist, Dr. Manohar sir, and we have the full neurosciences department, Dr. Karthikeyan, interventional neurologist, and Dr. Sai Prashant, interventional neurologist, Dr. Acute, and Dr. Abid Ali, senior neurosurgeons. So this comprises of our neurosciences department. So this is a rare case where Madam 68-year-old gentlewoman had presented to us with both stroke and a cardiac problem. So we wanted to inform you all about this so that we know that what complex procedures are being done at MGM Malar now with the multidisciplinary team approach with both the cardiologist and our neurosurgeons and neurosciences team and our interventional neurologist. As you all know, we have an acute MI program and an acute stroke program. So in this, we have the patient having both. So all three were actually treated in one sitting. So the patient had a carotid narrowing, had a brain blood vessel narrowing, and also a heart narrowing. So all of them were stented in procedures. So that is why we have a multidisciplinary team always taking care of our patients, and that always gives good results. The team also comprises of expert physiotherapists and expert anesthetist team, and we have 2 cath labs which are well equipped for this, and neuro ICU and a cardiac ICU. So all these facilities now are available at MGM Malar so that these complex cases can be dealt with immediately, so that there is no delay in treatment. So anytime you walk 24/7 into our ER, all our doctors are here to assist the patient and take them immediately to the cath lab and do all the procedures. I invite the doctors now to give you more information about the case, and we will take it from there. I'm Dr. Karthikeyan, senior consultant for intervention neurology. Intervention neurologist நீங்கள் எப்பயுமே வந்து ஹார்ட் அட்டாக் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹார்ட் அட்டாக்ல ஆன்ஜியோ பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 20 to 30 இயர்ஸ் வந்து இது வந்து எல்லாருக்கும் தெரிகிற விஷயம். ஹார்ட் இமீடியட்டாக பெயின்னாலே ஒரு மருத்துவமனைக்கு போயிடுவோம், ஒரு இசிஜி எடுப்பாங்க, அங்கே வந்து ஹார்ட் அட்டாக்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுவாங்கிறது இப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிய விஷயம். இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பக்கவாதம், ஸ்ட்ரோக்கு, அதுவுமே இப்போ நிறைய அவேர்னஸ். நாங்கள் ரெகுலராக வந்து இப்போ வேர்ல்டு ஸ்ட்ரோக் டேக்குலாம் நிறைய அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். 4ல் ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வருது. ஸோ அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லுது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக 0.009% அந்த அளவுக்கு ரேரான கண்டிஷன் என்னன்னா இதயத்துக்கும் மூளைக்கும் ஒரே டைமில் பிளாக் வருது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சினாரியோஸும் இப்போ நம்மளோட சுச்சுவேஷன்ஸில் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் இது ஒரே ஆளுக்கு ஒரே டைமில் வரதுக்கான சான்சஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப ரேரான சுச்சுவேஷன். பட் அந்த ரேரான சுச்சுவேஷன்ஸும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரிசர்ச்சஸ் ஹேவ் கம். என்னன்னா மூளைக்கு ரத்தம் போகிறது பிளாக் ஆகிட்டா, ஹார்ட்டுக்கு பிளாக் ஆகிட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரெயின் வந்து செல்ஸ் வந்து சீக்கிரமாக இறக்க ஆரம்பிக்கும். ஸோ நாங்கள் கார்டியாலஜிஸ்ட்டையும் நியூராலஜிஸ்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு எது ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக எப்படி நம்ம வந்து ஹார்ட்டுக்கு ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுறோங்க, அதே இதை பிரெயினுக்கும் ஆன்ஜியோபிளாஸ்டியும் ஸ்டென்டிங்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பிரெயினுக்கு ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கு போகிற பேசேஜ் எப்பயுமே வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா ஒரு ரோட்ல ஒரு எல்லா டிராஃபிக் வண்டி எல்லாமே போயிட்டு இருக்கு. அதுல மேஜரா போக வேண்டிய நேஷனல் ஹைவேல திடீர்னு பிளாக் ஆயிடுது. அப்போ என்ன ஆகும்? பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகும். அதே மாதிரி மேஜரா ஹார்ட்ல இருந்து மூளைக்கு போற ரத்த குழாய் பிளாக் ஆயிடுச்சு.
ஸோ அந்த பிளாக் வந்து நம்ம எடுத்தாதான் அவங்களுக்கு ரத்தம் சீராக போக ஆரம்பிக்கும். அந்த முன்னாடிலாம் வந்து இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பயுமே வந்து மூளையை பொறுத்த வரைக்கும் அறுவை சிகிச்சை பெரிய ஆப்ரேஷனாலே பயந்துருவாங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு பெரிய ஆப்ரேஷன் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் ஸ்டே இருக்கணும், நம்மளால அதை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு, அதுவும் எஸ்பெஷலி வயசானவங்களால அதை தாங்க முடியுமான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்னால நிறைய பப்ளிக் வந்து மோர் ட்ரீட்மெண்ட் மேலே ஒரு பயம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி விஷயம் பயமே தேவையில்லை. எப்படின்னா ஒரு பின்ஹோல் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவோம். பெரிய காம்ப்ளிகேட்டடான நியூரோ இஷ்யூஸ் எல்லாமே ஒரு சின்ன நீர் வழியாகவே நம்ம அதை ட்ரீட் பண்ணிடலாம். ஸோ இந்த பேஷண்ட்ல அந்த பிளாக்கை எப்படி எடுத்தோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோவும் நாங்கள் அங்கே நடந்த ஒரு வீடியோவை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஜஸ்ட் பிளே பாஸ். இது மூளைக்கு போக வேண்டிய ரத்த குழாய், இதயத்திலேருந்து இது ஆரம்பிக்கிற ரத்த குழாய். இது வந்து பிரெயினுக்கு பிளட் சப்ளை பண்ண வேண்டிய ஆர்டரி. இது இங்கே இருக்க இந்த வித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து அரௌண்ட் 6 to 7 millimeters வச்சுக்கோங்களேன். மோர் ஆர் லெஸ் இதே மில்லிமீட்டர் தான் இங்கே இருக்கணும். ஆனால் இதுக்கு நடுவில் இருக்கிற கேப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 millimeter ஆகிடுச்சு. அதாவது அந்த பாத்வேவே ரொம்ப நேரம் இருக்கும். ஆல்மோஸ்ட் 95% பிளாக் ஆகிடுச்சு. அது ப்ளே பண்ணுங்க. இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி இந்த ஸ்பாட்ல வந்து அது சுத்தமாக பிளாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரைட் சைடில் இருக்க பிரெயின் சப்ளை பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அவங்களுக்கு சிம்டம் இருக்கும் அப்படின்னா, இடத்து கை கால் தூக்க முடியாது. இல்லைன்னா சில பேருக்கு ஒரு சின்ன சிம்டம் மட்டும் தெரியும். என்னன்னா டக்குன்னு கை கால் வராமல் போயிடும், ஒரு நிமிஷத்துக்கு வராமல் போயிடும், கொஞ்ச நேரத்தில் ரெக்கவர் ஆகும். அது என்னன்னா இட்ஸ் அ வார்னிங் சைன். அந்த மாதிரி சின்ன இட்ஸ் கால்ட் அஸ் அ மைனர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சைன்ஸ் வந்துருச்சுனாலே யூ ஷுட் பி வெரி அலர்ட். நம்ம அதை வந்து ரொம்ப ஒரு மெத்தனமாக எடுத்துக்கிட்டு இல்லை கொஞ்ச நேரம் நான் மசாஜ் பண்ணால் சரியாயிடும், கொஞ்ச நேரம் விட்டுட்டா சரியாயிடும், அந்த மாதிரி விட்டுட்டாங்கன்னா மேஜராக ஒரு அடுத்த பெரிய ஸ்ட்ரோக் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு அந்த மாதிரி அடிக்கடி தலை சுத்தல் வீக்னஸ் மட்டும் வந்துகிட்டே இருந்தது. அவங்களால நடக்க முடியல. என்னென்ன நிறைய டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட தலை சுத்தலும் இதுவும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருந்தது. என்னென்ன ஆன்ஜியோ எடுத்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 90% அங்கே பிளாக் ஆகிருந்தது. வீடியோ இது பண்ணுங்க. இதுதான் நம்ம அந்த இடத்துல கிராஸ் பண்ணுற ஒயரை கிராஸ் பண்ணி நம்ம பிரெயினுக்கு போகிற ஆர்டரியில் கிராஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அடுத்தது. ஸோ இங்கே வந்து என்னென்னா இந்த பேசேஜ் பிளாக் ஆகிடுச்சு. அதை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பலூன்னு ஒன்று எடுத்துகிட்டு போவோம். இந்த பலூனை வச்சு அந்த இடத்துல விரிவாக்கம் பண்ணிடுவோம். அதான் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் இந்த 2 டாட் தெரியுதுல, இதுதான் அந்த பலூன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆர்டரியை ஃபஸ்ட்டு விரிவாக்கம் பண்ணிடுவோம். அடுத்தது இதுக்கு அப்புறமா ஸ்டென்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல எக்ஸாக்டாக இந்த செக்மெண்ட்டில் பொருத்திடுவோம். ஸோ தட் திருப்பியும் அந்த மாதிரி ஒரு பிளாக் தெரியுதுங்களா, இங்கேருந்து ஒரு செக்மெண்ட் ரைட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். இந்த செக்மெண்ட்டில் ஸ்டென்ட்டை அந்த பலூன் பண்ண பிறகு இந்த ஸ்டென்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பொருத்திடுவோம். ஸோ இந்த ஸ்டென்ட் எடுத்துகிட்டு மெயினாக என்னென்னா ஆஞ்சியோபிளாஸ்டிக் மட்டும் பண்ணோம் என்ன ஆகும்னா திருப்பியும் அந்த கொலஸ்ட்ரால் பிளாக் நேரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்டென்ட் வச்சுட்டோம்னா தட்ஸ் அ பர்மனன்ட் ஸ்டென்ட். திருப்பியும் அந்த இடம் வந்து பிளாக்கே ஆகாது. இட் இஸ் அ பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ். அண்ட் ப்ரொவைடர் அவங்க மறுபடியும் சுகர் அண்ட் பிபி கண்ட்ரோலாக இருந்ததுன்னா இந்த இடம் மறுபடியும் பிளாக் ஆகாது. ஃப்யூச்சரில் ரீஸ்ட்ரோக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. என்னன்னா சாதாரண இந்த ஒரு பிளாக் வந்து 70% 80% இருக்கும்போதே ஸ்ட்ரோக் வராமையே நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா எதனா மினிமல் ஒரு கெரோட்டிட் டாப்லர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு டாப்லர் வச்சு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸ்ட்ரோக் வரத்துக்கு முன்னாடியே இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டு அவங்க இனிமேட்டு ஃப்யூச்சரில் வராமல் நம்ம அதை காப்பாற்றிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ரேரான விஷயம். ஏன்னா ஹார்ட் அட்டாக்கும் அதே டைமில் அவங்களுக்கு அந்த விஷயம் இருக்கிறதுனால அதுக்கும் நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி நம்ம ஹார்ட்டுக்கும் பண்ணோம். அடுத்தடுத்த இதில் என்னென்னா எப்பயுமே வந்து ஒரு நியூரோ சர்ஜரி ஏதோ பெரிய ஸ்கார் இருக்கும், பெரிய தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி எந்த விஷயங்களும் கிடையாது. அகெயின்
அவங்க ஒரு 4 நாளில் அவங்களோட நடைமுறைக்கு அவங்க திருப்பியும் அவங்களோட வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ யூ கேன் சி த இண்டிவிஜுவல் அவங்க வந்து திருப்பியும் ஷீ இஸ் ஏபிள் டு டூ. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நினைக்கிற விஷயம் என்னென்னா, ஏஜ் ஆகிட்டா இதை வந்து பண்ண முடியுமா? ஏன்னா ஆஃப்டர் 80s or 90s கூட இந்த விஷயம் பண்ணலாம். எந்த ஏஜ் வந்து கன்சிடரேஷனே கிடையாது. ஈவன் ஆஃப்டர் 90s, ஈவன் 95 ஏஜ்லையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹாஸ்பிட்டல் இது வந்து பெரிய அனஸ்தீஷியாவோ அந்த மாதிரி வெறும் லோக்கல் அனஸ்தீஷியாலே இது பண்ணக்கூடிய விஷயம். அண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டேவும் அரௌண்ட் 2 to 3 days, ப்ரொவைடட் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லைனா 2 to 3 days they can get back to the normal life. இப்போது கார்டியாலஜிஸ்ட் அவங்களோட